Hi students, happy morning. Today discuss about topic for specification. The specification பார்க்கிறதுக்கு முன்னாடி போன கிளாஸஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்திருந்தோம் அப்படின்றத ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அல்காரிதம்ல நம்ம என்ன சார் பார்த்திருந்தோம் அப்படினா அதாவது இந்த சாப்டர்க்கான நேம் என்ன சார்னா ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி ஒரு சில விஷயம் இப்போ நமக்கு தெரியும். என்ன சார் தெரியும் அப்படின்னா சார் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது முன்னாடியே நான் சொன்னேன். அதர்வைஸ் டிஸ்கிரிப்ஷன். என்ன சார் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம அல்காரிதமை வந்து டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிகேஷன். என்ன சார் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்னா என்ன இன்புட் கொடுக்க போகிறோம், என்ன ப்ராசஸ் ஆக போகுது, என்ன அவுட்புட் வெளியில் வரப்போகுது, அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்க போகிறோம்ன்ற என்டையர் இன்ஃபர்மேஷன் வித்து அந்த ப்ராப்ளத்துக்கான டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சு இருக்கக்கூடிய டாபிக் என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பேர். ஓகே சார், நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கன்க்ளூஷன் மட்டும் நாம் சொன்னேன். ப்ரோக்ராமில் வந்து பார்த்தோன்னா நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். அப்போ தேவையில்லாத பார்ட்டை ஒமிட் பண்ணிவிட்டு தேவையான விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பேர். அப்போ ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் டிஸ்கிரிப்ஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா ஹைடிங் த அன்னெசசரி டேட்டா சார், அதர்வைஸ் அன்னெசசரி வேரியபிள் சார். ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அல்காரிதம்னா என்ன சார்? நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றதுக்கு மீனிங் சொன்னீங்க, அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற லெசனுக்கான சாப்டருக்கான நேமுக்கு வந்து மீனிங் சொன்னீங்க. அல்காரிதம் அப்படின்னா பேசிக் என்ன சார்னா ஃபர்ஸ்ட் சாப்டரில் படித்த மாதிரி தான். இட் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சார். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டூல் சார். இது எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே சார். அதுக்கடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருந்தோம் சார். ஆட் த டூ நம்பர், இதில் எது சார் இன்புட், எது சார் ப்ராப்பர்ட்டி, என்ன சார் ப்ரொசீஜர் நடக்குது அப்படின்றத பார்த்துருந்தோம். அதே மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த அல்காரிதம், அதில் ரொம்ப நெசசரியான ஒரு டாபிக் என்ன சார்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த அல்காரிதம் அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோம். அதில் என்ன டேட்டா, வேரியபிள், கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் ஃபங்க்ஷன், இதில் மொத்தம் 4 சப்டைட்டில் வந்து பார்த்துருந்தோம். டேட்டானா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளார ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணக்கூடிய வேல்யூஸுக்கு என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த டேட்டா சார். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேரியபிள். இந்த வேரியபிள் என்ன சார் பண்ணுதுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸை மெமரிக்குள்ளார ஹோல்டு பண்ணி வைக்க யூஸ் ஆகுது. கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னா என்ன, ப்ரோக்ராம் எப்படி சார் கம்போசிட் ஆகுது அப்படின்னா உள்ளார கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் மூலியமாகவும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலியம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ என்ன சார் பண்ணுது அப்படின்னா ப்ரோக்ராமுக்கான எந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், எந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாதுன்றதை முடிவு பண்ணுறது எது அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த கண்ட்ரோல் ஃப்ளோ. ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன சார்னா சார் ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அதர்வைஸ் அந்த அல்காரிதத்தை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அந்த ஸ்ப்ளிட்டட் அல்காரிதமுக்கு என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த ஃபங்க்ஷன் சார். அதர்வைஸ் த சப் ப்ரோக்ராமுக்கு என்ன சார் நேம் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த ஃபங்க்ஷன் சார். ரைட். வேறு என்ன சார் பார்த்துருந்தோம் அப்படின்னா அதில் ஸ்டேட்னா என்ன அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா அல்காரிதம் டிசைனிங் டெக்னிக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்பெசிஃபிகேஷனாக என்னென்னு பார்த்துருந்தோம் இந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்பெசிஃபிகேஷனா என்ன, என்டையர் டிஸ்கிரிப்ஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிகேஷன். அப்ஸ்ட்ராக்ஷனா என்ன, தேவைப்படக்கூடிய டேட்டாவை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத அன்னெசசரி டேட்டா வந்து ஒமிட் பண்ணிக்கணும், அதுக்கு பேர் த நேம் இஸ் கால்ட் த அப்ஸ்ட்ராக்ஷன். காம்போசிஷனா என்ன, அல்காரிதம் வந்து டிசைன் பண்ண அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் கண்ட்ரோல் ஃப்ளோவும் யூஸ் ஆகுது. தேர்ட் ஒன் இஸ். ஃபோர்த் ஒன் இஸ் என்ன, டீகாம்போசிஷனா என்ன, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அல்காரிதமை குட்டி குட்டி பார்ட்டாக பிரிக்கிறோம், இதுக்கு பேர் டீகாம்போசிஷன் அப்படின்னு பேர். ஓகே சார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஸ்பெசிஃபிகேஷன். ஏற்கனவே கொடுத்து தான் கொஞ்சம் எலாபரேட்டாக இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க சார். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன சார்னா முன்னாடி சொன்ன மாதிரி இட் இஸ் எ கம்ப்ளீட் என்டையர் டிஸ்கிரிப்ஷன் சார். அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை பற்றின எல்லா டீட்டெயிலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி என்ன இன்புட் கொடுக்க போகிறோமோ, என்ன அவுட்புட் வாங்க போகிறோமோ அந்த இன்புட் அண்ட் அவுட்புட்டை பற்றின டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள் நம்மளுடைய புக்கில் இந்த பேராகிராஃபில் என்ன தியரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். டு சால்வ் a problem first we must state the problem clearly and precisely. The problem is specified by the given input and desired output sir. It design the algorithm for solving the problem. We should know the property of given input and property of desired output sir. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு அல்காரிதமை பற்றின டீட்டெயில் வந்து நமக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்ல என்ன இன்புட் கொடுக்க போகிறோமோ, என்ன அவுட்புட் கொடுக்க போகிறோமோ இந்த விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணக்கூடிய வேல்யூஸ்
என்ன வேல்யூஸ் நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம், என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன வேல்யூஸ் வந்து அவுட்புட்டாக வாங்க போகிறோம் அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். The goal of algorithm is the established relationship between the input and desired output சார். அல்காரிதமுக்கான மேஜர் கான்செப்ட் என்ன சார்னா சார், ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னீங்க. ரெண்டாவது இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து வேரியபிளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஃபோர்த் ஒன் இஸ் ரொம்ப நெசசரி. என்னென்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கும் வரக்கூடிய அவுட்புட்டுக்கும் என்ன கிரியேட் ஆகணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆகணும். இன்புட்டு அவுட்புட் இது ரெண்டுக்கும் என்ன சார் கிரியேட் ஆகணும்னா ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆகணும். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கும் வரக்கூடிய அவுட்புட்டுக்கும் ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதுதான் டயக்ராமேட்டிக் மூலிமா நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்புட் அல்காரிதம் டிசைன் பண்ணுறோம், அல்காரிதமில் வந்து அவுட்புட் வருது. இந்த இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்கு என்ன சார் கிரியேட் ஆகணும்னா ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அதுக்கடுத்து அந்த தியரி என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அல்காரிதம் இஸ் ஸ்பெசிஃபைடு பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கிவன் இன்புட் அண்ட் ரிலேஷன் பிட்வீன் த input and desired output sir. The simple word of specification is algorithm is desired input and output relationship. சொன்ன பாயிண்ட் தான் திருப்பி சொல்லியிருக்கான். கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு வரக்கூடிய அவுட்புட்டுக்கு என்ன சார் கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆகணும், ரிலேஷன் கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலேஷன்னா என்ன சார்னா முன்னாடி நேற்றே போன ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 5 அப்படின்னு 2 இன்புட் வந்து கொடுக்குறோம், வரக்கூடிய அவுட்புட் வந்து 10. அப்போ ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுது. நம்ம கொடுத்த இன்புட்டுக்கும் வரக்கூடிய அவுட்புட்டுக்கும் ப்ராப்பராக இருக்குது. இம்ப்ராப்பர் அப்படின்னா இன்கேஸ் நான் 5 கொடுக்குறேன், நான் நம்பரை ஆட் பண்ண பொழுது 15 வந்துச்சு, இது பேர் இம்ப்ராப்பர் அவுட்புட் அப்படின்னு பேர். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கும் வரக்கூடிய அவுட்புட்டுக்கும் என்ன சார் கிரியேட் ஆகுன்னா ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சார் இதில் இனிஷியல் ஸ்டேட்னா என்ன சார், ஃபைனல் ஸ்டேட்னா என்ன சார். ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூஸ் பிகினிங்கில் வந்து கொடுக்க போகிறேன். அல்காரிதம் வந்து ஸ்டார்ட் ஆக போது அந்த அல்காரிதமுக்குள்ளார வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னு பேர். இல்லை சார் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து முடிஞ்சு போச்சு, அப்போ வேரியபிளுக்கு வேல்யூஸ் இன்புட் கொடுத்தாச்சு, அப்போ வேற ஒரு வேரியபிள் வந்து நமக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ண போகுது, அப்போ ப்ரோக்ராமுக்கான கன்க்ளூஷன் வந்து வந்துருச்சு. இதுக்கு பேர் ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு பேர். அப்போ ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த இனிஷியல் ஸ்டேட். அதே வேரியபிள் வந்து அவுட்புட் நமக்கு வந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன சார் ஸ்டேட் அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு பேர். இனிஷியல் அண்டு ஃபைனல். இனிஷியல்னா பிகினிங், ஃபைனல் அப்படின்னா எண்டு. வேரியபிளுக்கு இன்புட்டாக கொடுக்கறது இனிஷியல், அதே வேரியபிள் வந்து அவுட்புட்டாக நமக்கு வந்துச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு பேர். ஓகே சார், இதை வந்து சின்னதாக லைட்டாக ஒரு அல்காரிதம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அல்காரிதமுக்கான சின்டாக்ஸ் பிகினிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், அல்காரிதமுக்கான நேம் வந்து கொடுக்கணும். எப்போ ஒரு அல்காரிதமை டிசைன் பண்ணாலும் இன்ஃப்ரண்ட் ஆஃப்ல ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய நம்ம டாபிக் என்ன சார்னா இட் இஸ் த நேம் ஆஃப் த அல்காரிதம் சார். அல்காரிதமுக்கு நேம் வந்து அசைன் பண்ணணும். இப்போ இங்கே அல்காரிதமுக்கு நேம் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா அந்த அல்காரிதமுக்கு தேவையான இன்புட்டை நம்ம அசைன் பண்ணணும். அல்காரிதமுக்கு தேவையான என்ன டைப்பான நம்ம அல்காரிதமை கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கு டைப்பான நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிளுக்கு சம் வேல்யூஸ் இன்புட்டை நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இங்கே பாருப்பா டபுள் டேஷை பற்றி கொடுத்துருப்பாங்க. டபுள் டேஷுக்கான பர்பஸ் என்ன சார் அப்படின்னா அல்காரிதமில் ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம், அதாவது ஒரு ஹியூமனுக்கு ஈஸியாக ரீடபிள் பண்ணிக்கணும், அது அல்காரிதமுக்கான ஒரு பார்ட்டாக எடுத்துக்காது கம்பைலர். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கணும், நான் டபுள் டேஷ் கொடுத்தோம் அப்படின்னா டபுள் டேஷ் இஸ் கன்சிடர் அபவுட் த கமெண்ட் சார். கமெண்டாக எடுத்துக்கும். டபுள் டேஷ் வந்தாவே கம்பைலர் என்ன பண்ணோம், இதை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு அடுத்த லைனுக்கு வந்து போகும். அப்போ கமெண்ட்ஸ் ஏதாச்சும் நம்ம அல்காரிதமை பற்றி நம்ம கொடுக்கணும், அந்த அல்காரிதமுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னா அல்காரிதமுக்குள்ள யூஸ்டு ஃபார் த கமெண்ட் சார், யூஸ்டு ஃபார் த டபுள் டேஷ் சார். அப்போ டபுள் டேஷை யூஸ் பண்ணி என்ன சார் பண்ணலான்னா அல்காரிதமுக்குள்ளார கமெண்ட் வந்து கொடுக்கலாம். டபுள் டேஷ் கொடுத்தாவே அந்த லைன் கம்பைலர் வந்து எடுத்துக்காது, அதை வந்து ஒமிட் பண்ணி விட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய லைன் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா. எதுக்கு சார் இந்த கமெண்ட் அப்படின்னா இப்போ பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு அல்காரிதம் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து அல்காரிதம், அந்த அல்காரிதம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஏதாச்சும் நான் சொல்கிறேன், திஸ் இஸ் த அடிஷன் அல்காரிதம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த லைன் ஈஸியாக யூஸர் புரிஞ்சிக்கிறதுக்காக இது மாதிரி டபுள் டேஷில் ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவை அப்படின்னா யூஸ்டு ஃபார் த டபுள் டேஷ் சார். ரைட். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு அல்காரிதமுக்கான நேம் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்புட் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து பி, வரக்கூடிய அவுட்புட் என்ன சார் அப்படின்னா அந்த இடத்துல Q அப்படின்ற அவுட்புட் வந்து வந்திருக்கணும். ஓகே சார், இதுக்கான அல்காரிதம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படின்னா இந்த டபுள் டேஷை பற்றி நம்ம சொன்னோமா இல்லையா, அந்த டபுள் டேஷை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே சார், இப்போ அந்த எக்ஸாம்பிளை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னா எக்ஸாம்பிளை பற்றி ரொம்ப தெளிவாக உனக்கு ஒரு கீழே ப்ரோக்ராம் ஒன்று அல்காரிதம் வந்து அசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ்
இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிற பார்ப்போம். இங்கே அல்காரிதமுக்கு நேம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்விபி. இந்த இடத்துல அல்காரிதமுக்கான நேம் என்ன, எஸ்விபி. கொடுக்கக்கூடிய இன்புட் என்ன சொல்லியிருக்காங்க, பின்னு கொடுத்துருக்காங்க. இன்புட் பி. வரக்கூடிய அவுட்புட் என்ன அப்படின்னா கியூ. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஷனுக்கு கீழே ரொம்ப மினிமைஸ்டாக ஒரு அல்காரிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. ரைட். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்மளுடைய புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரைட் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம் டு காம்போசிட் compute quotation into the remainder of dividing integer another integer b for example. அதாவது இங்கே ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கப்பா. ஸ்பெசிஃபிகேஷனாக என்ன, அல்காரிதமுக்கான என்டையர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது முன்னாடியே நம்ம சொன்னோம். அப்போ இங்கே என்ன அல்காரிதமுக்குள்ளார இன்புட்டாக கொடுக்க போகிறோம், என்ன அவுட்புட் வந்து வாங்க போகிறோம், அதுக்கான வேல்யூஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அவங்க ரெண்டு சொல்லிட்டாங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஏபி அப்படின்றது 2 இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இங்கே ஒரு டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன டிவிஷன் அப்படின்னா, இதுக்கான மெயின் கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அல்காரிதம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அல்காரிதம் எதுக்கு, டிவிஷனுக்கான அல்காரிதம். ஓகே சார். அந்த டிவிஷனுக்கான அல்காரிதமை நான் ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்கேன் பாருங்கள். நான் 2 சார்ட் போட்டுறேன். ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட பாருங்கள். ஈஸியான டாபிக் தான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 2 இன்டீஜர். இன்டீஜர் ஏ அண்டு இன்டீஜர் பி. 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேரியபிள், இன்டீஜர் ஏ அண்டு இன்டீஜர் பி. அதே மாதிரி இன்னும் 2 அவுட்புட் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வேரியபிள் என்ன, கியூ அண்டு ஆர். இது இன்புட் வேரியபிள் ஏபி. கியூ அண்டு பி என்றது அவுட்புட் வேரியபிள். ரைட், கவனிங்க. இது எப்படி சார் அப்படின்னா, ஏ என்ற வேரியபிள் இன்புட்டு, பி என்ற வேரியபிள் இன்புட்டு, குவாஷியன்ட் அண்டு ரிமைண்டர். ஓகே சார். இப்போ 4 வேரியபிள் சரியாக போச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஏ, செகண்ட் வேரியபிள் பி, தேர்ட் வேரியபிள் கியூ. இது ஏ இல்லைப்பா, கியூ. லாஸ்ட் வேரியபிள் என்னென்னா ஆர். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வேரியபிள் என்ன, ஏ அண்டு பி. வரக்கூடிய அவுட்புட் வேரியபிள் என்ன, கியூ அண்டு ஆர். இது எப்படி சார் அல்காரிதம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கவனிங்க. ரைட். இப்போ அவங்க அல்காரிதமுக்கான நம்ம ஃபஸ்ட் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன ப்ராப்ளம் சார், ஒரு அல்காரிதமுக்கான ஒரு டிவிஷனுக்கான அல்காரிதம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதில் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது என்னது, ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னாவே அப்போ அந்த அல்காரிதமை டிசைன் பண்ணிக்கிறதுக்கு என்ன இன்புட் கொடுக்க போகிறோம், என்ன அவுட்புட் வரப்போகுது, அந்த ப்ராப்ளத்துக்கான அந்த அல்காரிதமுக்கான என்டையர் ப்ராப்ளம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து தெரியணும். இதுக்கு பிறகு தான் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பேர். அப்போ இங்கே வந்து ஒரு அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. அல்காரிதமில் என்ன இன்புட்டாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, கவனிப்பா, ஏபின்றது இன்புட். இங்கே பார்ப்பா, நான் 2 கொடுத்துருக்கேன். ஏன்றது இன்புட், பின்றது இன்புட். வரக்கூடிய அவுட்புட் வந்து கியூன்றது அவுட்புட் வேரியபிள், ஆர்ன்றது அவுட்புட் வேரியபிள். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, அப்படியே நம்பர்ஸ் மூலிமா நான் வேல்யூஸ் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இங்கே பார்ப்பா, 22ன்றது ஏவுக்கான வேரியபிள், 5ன்றது பிக்கான வேரியபிள், இது குவாஷியன்ட், இது வந்து 2ன்றது ரிமைண்டர். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, கவனிங்க. இப்போ ஏவுக்கான வேல்யூஸ் நமக்கு ஃபைண்ட் ஆகணும், ஏவுக்கான வேல்யூஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு, அப்போ ஏவுக்கான வேல்யூஸ் எப்படி நமக்கு தெரியும், இந்த கியூக்கான வேல்யூஸையும் ஏவுக்கான வேல்யூஸையும் 2 இன்ட்டு பண்ணால், அதாவது ரைட். இது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் அவன் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஏவுக்கான இன்புட் 22, பிக்கான இன்புட் வந்து பார்த்தோன்னா 5. இது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, எழுதியிருக்கேன் பாருங்கள். 22 எழுதியிருக்கேன் ஏவுக்கான இன்புட், பிக்கான இன்புட் வந்து 5ன்னு எழுதியிருக்கேன். இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா குவாஷியன்ட் வந்து 5ன்னு வருது, ரிமைண்டர் வந்து 2ன்னு வருது. இப்போ கவனிங்க, இந்த குவாஷியன்ட் வந்து கியூன்னு வச்சுருக்கேன், கியூன்ற வேரியபிள் வச்சுருக்கேன். ரிமைண்டர் வந்து ஆர்ன்ற வேரியபிள் வச்சுருக்கேன். கொடுத்துருக்கக்கூடிய 2 இன்புட் ஏ கமா பி அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ ஃபைண்ட் ஆகணும் அப்படின்னா நான் எப்படி சார் ஃபைண்ட் பண்ண போகிறேன்னா, நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா, கியூ இன்ட்டு பி ப்ளஸ் ஆர் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ ஏவுக்கான வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த 22ன்றது எப்படி சார் வரும்னா, கியூவையும் பியும் இன்ட்டு பண்ணுறோம். அப்போ கியூவையும் பி இன்ட்டு பண்ணிவிட்டு ரிமைண்டர் வந்து ஆரை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏவுக்கான வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் ஆயிரும். பண்ணலாங்களா? கியூக்கான வேல்யூஸ் என்ன, ஃபஸ்ட்டு 4 இன்ட்டு பிக்கான வேல்யூஸ் என்ன 5. அப்போ 5 இன்ட்டு 4 எவ்வளோ 20யா? ஆருக்கான வேல்யூஸ் என்ன 2. 2 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏவுக்கான வேல்யூஸ் வந்து என்ன வந்துருச்சு, 22ன்னு வந்துருச்சு. ரைட், அவ்வளோதான்ப்பா, பிடிச்சி போச்சு. அப்போ
டிவிஷன் அப்படின்றது ஒரு அல்காரிதம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன இன்புட் கொடுக்க போகிறோம், எப்படி அவுட்புட் வருது அப்படின்ற ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் யாருக்கு தெரிஞ்சிருக்கு? இப்போ யூசர் யார் வந்து டெவலப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த ஸ்பெசிஃபிகேஷன். த ஸ்பெசிஃபிகேஷன் இட் மீன் த கிளியர் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த அல்காரிதம் சார். அந்த அல்காரிதமுக்கான கிளியர் டிஸ்கிரிப்ஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். ரைட். இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன சார் ரூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஏவுக்கான வேல்யூஸ் பிக்கான வேல்யூஸ் இன்டீஜர் வேல்யூவாக இருக்கணும். அப்போ ஏவுக்கான வேல்யூஸ் பிக்கான வேல்யூஸ் 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ன நம்பர்னாலும் வந்திருக்கலாம். கண்டிப்பாக பிக்கான வேல்யூஸ் எதுவாக வந்திருக்க கூடாது அப்படின்னா 0வாக வந்திருக்க கூடாது. அப்போ இது எப்படி சார் எழுதுறேன்னா பி நாட் ஈக்குவல் டு ஆஃப் 0 இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு என்ன சார் பேருனா நாட் ஈக்குவல் டு அப்படின்னு பேர். அப்போ பிக்கான வேல்யூஸ் கண்டிப்பாக என்னவா வரக்கூடாது? 0வாக வரக்கூடாது. அப்போ இது பி, இது ஏ. அப்போ ஏவுக்கான வேல்யூஸ் என்ன சொன்னோம்? 22ன்னு சொன்னோம். இங்கே நம்ம பிக்கான வேல்யூஸ் என்ன சொன்னோம்? 5ன்னு போட்டோமா? இந்த 5ன்றது கண்டிப்பாக இப்போ நம்ம 5ன்னு கொடுத்துட்டோம். என்ன வேல்யூஸ் மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா 0வாக கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இதான் பி நாட் ஈக்குவல் டு ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ ஏவுக்கான வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம முன்னாடியே சொன்னோம். Q × B + Rன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஏவுக்கான வேல்யூஸ் நமக்கு ஃபைண்ட் ஆயிடும். இதில் எது டிவிடியன் எது டிவைசர்னு கொடுத்துருக்காங்க. ரிமைண்டர் அப்படின்றது ஆர், முன்னாடி சொன்ன மாதிரி இந்த Qன்றது குவாஷியன்ட்டு, ஆர்ன்றது ரிமைண்டர், பின்றது டிவிசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இதில் ஒரு பாயிண்ட் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ ஏவுக்கான இன்புட் பிக்கான இன்புட் 2 இன்புட்ஸ் இருந்தது. இது பிக்கான இன்புட், இது ஏவுக்கான இன்புட். ஆமாங்களா இல்லையா? ரைட். இப்போ பிக்கான வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் கண்டிப்பாக ஆருக்கான வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கலாம், இல்லைனா அதை விட அதிகமாக இருக்கலாம். கண்டிப்பாக 0க்கு லெசர் தானாக இருக்கக்கூடாது. வரக்கூடிய ரிமைண்டர் எதுவாக இருக்கலாம் அப்படின்னா ஒன்று 0வாக இருக்கலாம், இல்லைனா 0வை விட கிரேட்டர் தானாக இருக்கலாம். 0க்கு கீழே நெகட்டிவாக இருக்கக்கூடாது. இதான் இந்த ஃபர்ஸ்ட் ரூல். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஆரை விட எதுக்கான வேல்யூஸ் அதிகமாக இருக்கணும்? பிக்கான வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ இது எப்படி எழுதுறேன்னா 0 கிரேட்டர் தன் 0வாக இருக்கலாம், இல்லைனா அதை விட அதிகமாக இருக்கலாம். கண்டிப்பாக அதை விட எது அதிகமாக இருக்குன்னா பிக்கான வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ பி வந்து ஹையராக இருக்கணும், அதை விட ஆர் அதை விட கம்மியாக இருக்கணும். ஆருக்கான வேல்யூஸ் 0வாக இருக்கலாம், இல்லைனா 0க்கு மேலே இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இதுவாக இருக்கக்கூடாது, 0க்கு உள்ளார வந்து 0 விட லெஸராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள். அவுட்புட் எப்படி சார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏன்றது இன்புட் வேரியபிள், கியூவையும் பியும் இன்ட்டு பண்ணி ஆர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏவுக்கான வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் ஆயிடும். கண்டிப்பாக இந்த ரிமைண்டர் வரது வந்து பார்த்தோன்னா 0 இங்கே லெஸ் தானே கொடுத்துருக்காங்க, லெஸர் தன் ஆர் ஈக்குவல் டு, அது மிஸ்டேக் புக்கில். கண்டிப்பாக ஆருக்கான வேல்யூஸ் 0வாக இருக்கலாம், இல்லை 0வை விட அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி ஆரை விட எந்த வேல்யூஸ் அதிகமாக இருக்குன்னா இந்த பின்ற வேரியபிளுக்கான வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். இதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ அல்காரிதமை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அந்த அல்காரிதமுக்கான என்டையர் டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன இன்புட் கொடுக்க போகிறோம், என்ன அவுட்புட் வாங்க போகிறோம், அதில் என்ன ப்ராப்பர்ட்டி, எது கொடுக்கக்கூடாது, எது கொடுக்கணும். 2 ஏபி அப்படின்ற 2 வேரியபிளும் இன்டிஜர் நம்பராக கொடுக்கணும். ஓகேங்களா? குவாஷியன்ட் வந்து 0வாக இருக்கலாம், இல்லை 0வை விட அதிகமாக இருக்கலாம். கண்டிப்பாக 0வை விட லெஸராக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த குவாஷியன்ட் ரிமைண்டர், இந்த ரிமைண்டர் வந்து பார்த்தோன்னா 0வாக இருக்கலாம், இல்லை 0வை விட அதிகமாக இருக்கலாம். கண்டிப்பாக ரிமைண்டரை விட எது அதிகமாக இருக்கணும்? பின்ற வேரியபிளுக்கான வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா அல்காரிதமை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின என்டையர் டீட்டெயில் ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிருக்கு. ரைட். இதை தான் அங்கே டிவைடு ஏ கமா பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்புட் வேரியபிள் கண்டிப்பாக பிக்கு 0ன்ற வேல்யூஸ் கொடுக்கக்கூடாது, கண்டிப்பாக வராது, 0வை விட அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை என்ன டைப்பான ஃபார்மட் ஸ்பெசிஃபிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அல்காரிதமுக்கான நேம் வந்து வந்திருக்கணும், ரெண்டாவது இன்புட் வேல்யூஸ் கொடுக்கணும், அவுட்புட் வந்து வரப்போகுது. இது எப்படி சார் வருது அப்படின்றத அதுக்கப்புறம் அடுத்த சாப்டரில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்னா எதுக்காக இவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் இந்த கன்க்ளூஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு அல்காரிதமை டிசைன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அல்காரிதமுக்கு தேவையான என்டையர் டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஒரு டிவிஷனுக்கான அல்காரிதம் எழுத போகிறோம். இதில் என்னென்ன வேரியபிள் கொடுக்க போகிறோம், என்ன வேல்யூஸ் அசைன் பண்ண போகிறோம், எதுக்கு என்ன கண்டிஷன். இப்போ பிக்கு வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக 0வாக வரக்கூடாது, ரிமைண்டரை விட பிக்கான வேல்யூஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? இந்த எல்லா டிஸ்கிரிப்ஷனும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்பா. இதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிகேஷன் பேர். இதே மாதிரி தான் மற்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருப்பாங்க. இதை பற்றின ஒரி வந்து கிடையாது, உனக்கு கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் போதும். ஓகே சார்.
இங்கே என்ன இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இன்புட் வேல்யூஸ் அவுட்புட் வேல்யூஸ் என்னன்றது இன்புட் வேரியபிள் பா. கண்டிப்பாக இந்த ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கும் போது என்னக்கான வேல்யூஸ் எதுவாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று ஜீரோவாக இருக்கலாம், இல்லை ஜீரோவை விட அதிகமாக இருக்கலாம். இதுக்கு அதே மாதிரி தான், கம்மியாக வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவுட்புட் வேரியபிளை வந்து பார்த்தோம்னா ஒய்ன்றது அவுட்புட் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ ஒய் ஸ்கொயர் ஆஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்னக்கு ஜீரோவை விட அதிகமான வேல்யூ என்னக்கு வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா ஜீரோ விட அதிகமாக கொடுக்கணும். அது எந்த வேல்யூஸ்னாலும் கொடுத்துக்கலாம். ஜீரோ கொடுக்கலாம், இல்லைனா ஜீரோ விட அதிகமாக கொடுக்கலாம். நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ 5 அப்படின்னா இங்கே பாருப்பா, இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஜீரோ விட என்னக்கான வேல்யூஸ் என்னவாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். அப்போ நான் 9 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 9ன்றது எங்கே போய் அசைன் ஆகுனா, இது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல என்ன சார் ஆகும் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னா என்னக்கான வேல்யூஸ் ஒயில் போய் அசைன் ஆகும். என்னக்கான வேல்யூஸ் என்ன கொடுத்தேன், இப்போ 9 கொடுத்தோமா, அப்போ இந்த இடத்துல பண்ணோம்னா 9 ஸ்கொயர் ஆகும். 9 ஸ்கொயர் ஆகும். அப்போ 9 ஸ்கொயர் அப்படின்னா வேல்யூஸ் என்ன 49 வந்துருக்குப்பா. அவ்வளோதான் விஷயம். அப்போ அல்காரிதமை டிசைன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்க போகிறோம், அதில் என்ன கண்டிஷன் அப்படின்ற என்டையர் டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைட், நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் கான்ட்ராக்ட். சார் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கான்ட்ராக்ட்னா என்ன நமக்குன்றது தெரியணும். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கும் வரக்கூடிய அவுட்புட்டுக்கும் அதாவது ஒரு ரூல், ஒரு ஃபார்முலா வந்து அப்ளைக்கபிள் ஆகுது. இது என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஏவுக்கு வேல்யூஸ் நான் 5ன்னு கொடுத்தேன். இல்லை நம்ம பார்த்த எக்ஸாம்பிளே பார்க்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து நம்ம கொடுத்தோம் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என் அப்படின்னு கொடுத்தோம். கண்டிப்பாக என்னக்கான வேல்யூஸ் ஜீரோவாக இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம். நான் -1ன்னு கொடுக்குறேன். கொடுத்தா இதை கரெக்டாக தப்பா? கண்டிப்பாக கொடுத்த இன்புட்டே தப்பு. அப்போ கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கும் வரக்கூடிய அவுட்புட்டுக்கும் ஒரு கான்ட்ராக்ட், அதாவது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆகணும். எது மாதிரியான ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகணும்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரூலை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் முன்னாடியே, என்ன அப்படின்னா நம்ம அந்த டிவிஷனுக்கு வந்து இன்புட்டு நம்ம கொடுத்தோம். ஏபி அப்படின்றது 2 இன்புட் வேரியபிள், Q and R அப்படின்றது அவுட்புட் வேரியபிள். கண்டிப்பாக இந்த ரிமைண்டர் வந்து எதை விட அதிகமாக இருக்கணும், B என்ற வேரியபிளை விட அதிகமாக இருக்கணும் தம்பி. அதாவது Bக்கான வேல்யூஸ் அதிகமாக இருக்கணும், Rக்கான வேல்யூஸ் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இன்கேஸ் Rக்கான வேல்யூஸ் நான் 10ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது ப்ராப்பரான அவுட்புட்டா? கண்டிப்பாக கிடையாது. இட் இஸ் இம்ப்ராப்பர் அவுட்புட் அப்படின்னு பேர். அப்போ கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கும் வரக்கூடிய அவுட்புட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆகணும். அப்படி கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட், அதாவது ஒரு ப்ரோட்டோக்கால் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் ஆகுது. அது என்ன ப்ரோட்டோக்கால்ன்றது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். ஓகே சார். ஸ்பெசிஃபிகேஷன் இஸ் அன் அல்காரிதம் serve the contract between the designer and the algorithm and the user of the algorithm சார். அதாவது யார் டெவலப் பண்ணுறாங்களோ டெவலப் பண்ணக்கூடிய ஆட்களுக்கும் அதே மாதிரி யார் யூஸ் பண்ணுறாங்களோ யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று அசைன் ஆகணும். இவங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் டிசைன் பண்ணுறாங்களோ அந்த கேண்டிடேட் என்னென்னலாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னக்கான வேல்யூஸ் ஜீரோவாக கண்டிப்பாக ஜீரோவை விட அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இது யார் ஃபாலோ பண்ணணும், யூசர் வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி யார் அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் வந்து டிசைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன ரூல் அப்படின்னா இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா இப்போ நான் என்னக்கு வேல்யூஸ் வந்து இன்கேஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துருக்காங்க, என்னக்கு வேல்யூஸ் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், நான் 9 கொடுத்துருக்கேன். இங்கே ஒய் ஸ்கொயருக்கான வேல்யூஸ் என்னன்னா 49 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஆமாவா இல்லையா? 49க்கு வந்துச்சு அப்படின்னா 59 வந்துச்சு அப்படின்னா இது கரெக்டாக கிடையாது. அப்போ கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு ப்ராப்பரான அவுட்புட் வரணும். அப்போ யார் டெவலப் பண்ணுறாங்களோ டெவலப் பண்ணுறவர் ப்ராப்பரான அவுட்புட்டை ப்ரொவைட் பண்ண வைக்கிறது யாருடைய ஒர்க்கு, அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க்கு. அதே மாதிரி யூசருடைய ஒர்க் என்ன சார் அப்படின்னா யூசருக்கான ரூல் என்ன சார் அப்படின்னா என்ன அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ரூல் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த ரூலை ஃபாலோ பண்ண வேண்டியது யூசருடைய ஒர்க்கு. ஸோ இவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் ஒரு அல்காரிதம் கம்ஃபர்டபுளாக ரன் ஆகும். ஓகே சார், இதைத்தான் இந்த பேராகிராஃபில் வந்து சொல்லியிருக்காங்க. என்ஷூரிங் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டோரி எல்லாமே அதான். என்ஷூரிங் தட் த இன்புட் சாட்டிஸ்ஃபை த ரெக்யர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யூசர் ரைட் ஆஃப் த டிசைனர். இவங்களுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது. அப்போ யூசர் வந்து நெகட்டிவ் வேல்யூஸை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது கொடுத்தாங்கன்னா மேபி வந்து தப்பு. அப்போ எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ரூலை வந்து யூசருக்கும் கொடுத்துருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டரும் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ப்ரோட்டோக்காலை வந்து ரூல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அதுக்கடுத்து இல்லை ஒரு டயக்ராமேட்டிக் மூலியமாக நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன டயக்ராமேட்டிக் மூலியமாக கொடுத்துருக்காங்கன்னா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ்
இது அல்காரிதம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்புட். இது அட்மினிஸ்ட்ரேட்டர் சைடில் யார் வந்து அல்காரிதமை டிசைன் பண்ணுறாங்களோ அவங்க. இது யூசர் சைடில். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே சார். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அல்காரிதமை டிசைன் பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எதெல்லாம் வேலிடாக இருக்கணும், எதெல்லாம் இன்வேலிடாக இருக்கணும். இது வந்து யார் சைடு? அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு. யூசர் சைடு என்ன இருக்கும், எப்படி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ எண்ணுக்கு வேல்யூஸ் வந்து நெகட்டிவாக கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. நெகட்டிவாக கொடுத்தோம் அப்படின்னா அது தப்பு. அப்போ யூசருக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது. இதை தான் டயக்ராமேட்டிக் மூலிமா ஃபுல்லாக ஸ்டோரியாக கதையாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கான ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க, வித் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த லெசனுடைய 2 மேஜர் கான்செப்ட் ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா நிறைய ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ரொம்ப சாதாரணமான விஷயம் தான், உனக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பெசிஃபிகேஷன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம சொல்லலாம். என்ன சார், ஒரு அல்காரிதமுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து கொடுக்க போகிறோம் சார், அதுக்கான என்ன இன்புட் கொடுக்க போகிறோம், அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம், அதுக்கான மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்ற கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் யார் தெரிஞ்சிருக்கணும்? அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது வந்து யார் டிசைன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு பிறகு தான் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பேர். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது என்ன சார்னா, ஒரு அல்காரிதமில் நிறைய வேரியபிள் இல்லை நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நிறைய அன்னெசரியான டேட்டா இருக்குது. இந்த அன்னெசரி டேட்டாவை ஒமிட் பண்ணிவிட்டு தேவையான டேட்டா மட்டும் எடுத்துக்கிறாங்க. இதுக்கு என்ன சார் பேருனா, த நேம் இஸ் கால்ட் த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பேர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். இதுக்கான டெஃபினேஷன் நம்ம நேற்றே சொன்னோம். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. ஒரு பைசைக்கிளை பற்றி கொடுத்துருக்காங்க. சார் பைசைக்கிள் அப்படின்னா ஒரு பைசைக்கிளுக்குள்ளார என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நிறைய இருக்குது. என்னென்ன இருக்குது? பெல் இருக்குது, பிரேக் இருக்குது, ஹேண்டில் பார் இருக்குது, அதே மாதிரி பெடல்ஸ்லாம் இருக்குது. ஆமாவா இல்லையா? அதே மாதிரி பின்னாடி வால் டியூப் இருக்குது, டயர் இருக்குது, ஃபோக்ஸ் இருக்குது. இது எல்லாமே அந்த பைசைக்கிளுக்கான ஒன் ஆஃப் த காம்போனன்ட். ஆமாங்களா இல்லையா? இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டணும். சைக்கிள் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு பஞ்சர் போடுறத பற்றியோ இல்லை ஒரு ஃபோக்ஸ் உடைஞ்சா அதை ரீப்ளேஸ் பண்ணுற பற்றின டிஸ்கிரிப்ஷன் தேவையானா தேவை கிடையாது. அவருக்கு எது மட்டும்தான் தேவை, அதை எதை பற்றி மட்டும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். ஹேண்டில் பாரை எப்படி சார் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும், பிரேக் எப்படி சார் யூஸ் பண்ணணும், பெடலை எப்படி சார் யூஸ் பண்ணணும், இப்போ இந்த 3 காம்போனன்ட் தெரிஞ்சாவே போதும். டயர் எப்படி இருக்கணும், உள்ளே இருக்கக்கூடிய வால் டியூப் எப்படி இருக்கணும், ஏர் எப்படி இருக்கணுமா, இல்லை பெல் எப்படி சார் அடிக்குது அப்படின்ற நெசசரி தேவையானா தேவையில்லை. ஒரு அல்காரிதமுக்கும் அதே மாதிரி தான். ஒரு அல்காரிதமுக்குள்ள லாட் ஆஃப் செவரல் டீடைல்ஸ், த அன்னெசரி டேட்டா கேன் பி த ஒமிட்டட். தேவையில்லாத டேட்டாவை ஒமிட் பண்ணிவிட்டு தேவையான டேட்டாவை மட்டும் எடுத்து வியூ பண்ணி காமிக்கக்கூடிய மெத்தடுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா, த நேம் இஸ் கால்ட் த அப்ஸ்ட்ராக்ஷன் சார். த நேம் இஸ் கால்ட் த அப்ஸ்ட்ராக்ஷன் சார். இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா நமக்கு என்னன்றது தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன சார் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா கவனிப்பா. அதுக்கடுத்து இந்த அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டிரைவர் இருக்கார், டிரைவருக்கு வந்து ரூட் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோட்லேருந்து சேலம் வந்து போகணும், இல்லைனா ஈரோட்லேருந்து தருமபுரி வந்து போகணும். அவங்களுக்கு வந்து ரூட் வந்து தேவை. டிரைவருக்கு ரூட் மட்டும்தான் தேவை. அந்த ரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹில்ஸ் இருக்கலாம், இல்லை நிறைய ட்ரீஸ் இருக்கலாம், இல்லை இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டிய நெசசரி வந்து கிடையாது. எது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், அவருக்கு ரூட்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஸோ அப்போ தேவையில்லாததை ஒமிட் பண்ணிவிட்டு தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு என்ன சார் பேருனா, த நேம் இஸ் கால்ட் த அப்ஸ்ட்ராக்ஷன். இதுதான் இந்த ஸ்டோரி கொடுத்துருப்பான். இந்த ஸ்டோரியை படித்து பார்த்தோன்னா இதுதான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வேறு என்ன ஸ்டோரி கொடுத்துருக்காங்க? இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கப்பா. சாக்லேட் பார்ஸ். ஒன்றே இல்லை, இது சாக்லேட் பார்ஸ் அப்படின்னு வச்சுக்கங்க. இது சாக்லேட் பார்ஸ். இந்த சாக்லேட் பார்ஸை எனக்கு வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் உள்ளார சாக்லேட் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணணும், இது எல்லாமே பீஸ் பண்ணணும், தனித்தனி சிங்கிள் பீஸாக கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணும் அப்படின்ற மெத்தடு தேவையானா தேவையில்லை. அதே மாதிரி உள்ளார கட் பண்ணுறதுக்கு வெர்டிகலாக கட் பண்ணணுமா ரெக்டாங்குலாக கட் பண்ணணுமா அப்படின்ற நெசசரி இருக்கா அப்படின்னா அதுவும் தேவை கிடையாது. அந்த டீட்டெயிலும் நமக்கு தேவையில்லை. என்ன பண்ணணும், நமக்கு பீசஸ் மட்டும் தேவை. அதனை வெர்டிகலாகவும் கட் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலாக தேவையானாலும் கட் பண்ணிக்கலாம். அப்போ தேவையான டீட்டெயிலை மட்டும் நமக்கு எடுத்துக்கிச்சுன்னா த நேம் இஸ் கால்ட் த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பேர் தம்பி. அனதர் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்டோரி தான் போன கிளாஸஸில். கோட், கிராஸ், வேர்ல்ஸ் அண்டு ஃபார்மர் அதர்வைஸ் மேன் அப்படின்னு சொன்ன பார்த்தியா, அந்த ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது இதெல்லாம் தேவை எது இதெல்லாம் தேவை இல்லை அப்படின்றத கீழே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் ஒன்ஸ் பாருங்கள். அல்காரிதமுக்கான டிசைனிங் கொடுத்துருப்பாங்க. ஃபுல் அல்காரிதம் இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அல்காரிதமுக்கான டிசைனிங் இது என்ன அப்படின்னா, இப்படி நம்ம புக்கு வச்சு நடத்தினோம் அப்படின்னா உனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை கவனி, இதை புக்கில் அப்புறமா பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன், கவனிங்க. ரைட், இந்த எக்ஸாம்பிளில் பாருப்பா. இது ரிப்பர், இது ரிப்பரா, இது ரிப்பரோடைய ரைட் சைடு அப்படின்னு வச்சுங்க. இது ரிப்பரோடைய லெஃப்ட் சைடு.
இப்போ ஃபஸ்ட்டு பிகினிங் எல்லாமே லெஃப்ட் சைடில் என்னென்ன இருக்குது, ஃபார்மர் கார், அதர்வைஸ் மேன் இருக்காருன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபார்மர் காரு, கோட் இருக்குது, கிராஸ் இருக்குது, வேர்ல்ஃப் இருக்குது. அது எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கும்போது அவங்களுக்கான வேல்யூஸ் என்ன சார்னா எல்லாத்தையும் எல் 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 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இவங்க இந்த சைடு இதனோட எஜ்ஜிலேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் ஆகிட்டாங்க அப்படின்னா, ரைட் சைடு மூவ் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கான வேல்யூஸ் என்னென்னு வச்சுக்கலாம், ஆர் 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 ஆர்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம வைக்க தேவையில்லை. ஏன் வைக்க தேவையில்லைன்னா இவங்க எல்லாமே லெஃப்ட் சைடு தான் இருக்காங்க. இப்போ ஆர் சைடு வந்து மூவ் ஆகணும். இதுக்கான ரூல் உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போன டைமே நான் சொன்னேன், ஒரு சில பேர் உடனே இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கலாம். மேபி ஒரு சில பேர் பரவாயில்ல கவனிப்பா. எப்படின்றத நான் சொல்கிறேன். இதுக்கான ரூல் என்ன சார் அப்படின்னா, அட்டன் டைமில் 2 திங்ஸஸ் மட்டும்தான் போகணும். இப்போ ஃபார்மர் கம்பல்சரியாக போட்டில் தான் போய் ஆகணும். அப்போ ஃபார்மர் இருக்கார். இந்த ஃபார்மர், கோட், கிராஸ், வோல்ஃப் இது எல்லாமே வேரியபிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபார்மர் கண்டிப்பாக இதனோட ஏஜ்லேருந்து இதனோட ஏஜுக்கு போகிறதுக்கு அந்த போட்டில் வந்து கூட வந்துகிட்டே இருக்கணும். அப்போ ஃபார்மர் வந்து கம்பல்சரி. ஃபார்மர் கூட ஏதாச்சும் ஒன்று தான் போகணும். போனால் கோட்டு போகலாம், இல்லை கிராஸ் போகலாம், அப்படி இல்லை வோல்ஃபு போகலாம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி கோட்டு வந்து கிராஸை சாப்பிட்றோம். கோட் என்ன பண்ணோம், அட்டன் டைமில் 2 ஒட்டுக்காயிட்டு போனால் கோட் வந்து எதை சாப்பிட்றோம், கிராஸை சாப்பிட்றோம். இன்கேஸ் கோட்டையும் வோல்ஃபையும் கொண்டு போனால் வோல்ஃப் எதை சாப்பிட்றோம், கோட்டை வந்து சாப்பிட்றோம். அப்போ கோட்டும் வோல்ஃபும் அட்டன் டைமில் போகக்கூடாது. அதே மாதிரி கோட்டும் கிராஸும் அட்டன் டைமில் போகக்கூடாது. இப்போ எதை எந்த சைடு எப்படி கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம அந்த ரிவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்றது தான் இதுக்கான ப்ராப்ளம். இப்போ பார்க்கலாமா? ரைட். ஃபஸ்ட்டு ஃபார்மர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோட்டை கொண்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, கோட்டை கொண்டு போகிறாரு. அப்போ கோட்டுக்கு இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா கோட்டுக்கு வேல்யூஸ் என்ன, ஆர். இப்போ மறுபடியும் கோட்டை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, ஃபார்மர் திரும்பி இந்த சைடு வராரு. அப்போ ஃபஸ்ட் இந்த சைடு ஃபார்மர் இருக்கும்போது ஃபார்மருக்கான வேல்யூஸ் வந்து எல். இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆறுன்னு வந்திருப்பாரு. ஆனால் மறுபடியும் திரும்பி ஃபார்மர் இதனோட ஏஜ்லேருந்து இதனோட ஏஜுக்கே வந்திருப்பாரு. அப்போ ஃபார்மர் எதிலே இருக்காரு, மறுபடியும் ஆறுலேருந்து எதில் மாறி இருக்காரு, எல்லுக்காக மாறி இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரைட், மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ஃபார்மர் கிராஸை வந்து கொண்டு போகிறார். மறுபடியும் எதை கொண்டு போகிறாரு, கிராஸை வந்து கொண்டு போகிறாரு. ஆல்ரெடி என்ன இருக்குது, கோட் வந்து ஆல்ரெடி இருக்கா, கோட் வந்து ஆல்ரெடி எதில் இருக்குது, ஆரில் வந்து இருக்குது. இந்த சைடு வந்துருச்சு, இதனுடைய ரிவரோட எஜ்ஜுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ எது கொண்டு வராரு, கிராஸை வந்து கொண்டு வராரு. அப்போ கிராஸ் ஆல்ரெடி எல்லேருந்து இப்போ என்னவா மாறி இருக்கோ, ஆறாக மாறி இருக்கும். ஆல்ரெடி கோட் வந்துருச்சு, இப்போ கிராஸ் வந்துருச்சு. இது ரெண்டையும் அட்டன் டைமில் விட்டுட்டு ஃபார்மர் இதனோட எஜ்ஜுக்கு போக முடியாது. ஏன், கோட் வந்து எதை சாப்பிட்றோம், கிராஸை வந்து சாப்பிட்றோம். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா மறுபடியும் கிராஸை இங்கேயே வச்சுட்டு கோட்டை வந்து எகைன் மறுபடியும் இந்த சைடு கொண்டு வந்துடுறாரு. ஏன்னா கோட்டும் கிராஸ் அட்டன் டைமில் இருந்தால் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன ஆகும், கோட் வந்து எதை சாப்பிட்றோம், கிராஸை சாப்பிட்றோமா. அப்போ கிராஸ் இந்த சைடே வச்சுட்டாரு. எதை கொண்டு வந்திருக்காரு, கோட்டு எகைன் மறுபடியும் இந்த சைடுலேருந்து இந்த சைடு கொண்டு வராரு. ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வருது. அப்போ ஆல்ரெடி ஆறாக இருக்கிறது மறுபடியும் என்னவா மாறி இருக்கோ, எல்லாம் மாறி இருக்கும். மாறிடுச்சியா? இப்போ என்ன பண்ணுறாருன்னா கோட் இந்த சைடே விட்டுட்டு வோல்ஃப் இங்கிறது இங்கே கொண்டு போகிறாரு. எங்கே, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் கொண்டு போகிறாரு. அப்போ ஆல்ரெடி என்ன இருக்குது, கிராஸ் இருக்குது. இப்போ என்ன இருக்குது, வோல்ஃப் வந்துருச்சு. இது ரெண்டும் வந்துருச்சியா? இப்போ இது ரெண்டும் விடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா வோல்ஃப் என்ன பண்ணாது, கிராஸை வந்து சாப்பிடாது. எகைன் மறுபடியும் ஃபார்மர் அங்கிறது இங்கே வராரு. ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வராது. ஆர்லேருந்து மறுபடியும் எதில் வராரு, எல்லுக்கு வந்து வராரு. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, இந்த எது ஒன்று இந்த எல்லில் வந்து பெண்டிங் இருக்கக்கூடியது எது அப்படின்னா இன்னும் கோட் இருக்குது. கோட்டு லாஸ்ட் அந்த சைடுலேருந்து இந்த சைடு கொண்டு போகிறாரு. இப்போ அட்டன் டைமில் சேஃபாக இதனோட எஜ்ஜிலேருந்து அதனோட எஜ்ஜுக்கு எல்லாருமே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. எல்லேருந்து எதுக்கு போயிட்டாங்க, ஆர். அப்போ பிகினிங் ஸ்டேட் என்ன, எல்லாத்துக்குமே எல்எல்எல். லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேட் என்ன, ஆர் 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 அப்படின்னு மாறி இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த சைடு எல்லாம் இருந்தது எல்லாமே இந்த சைடு என்னவா மாறிடுச்சு, ஆர் ஆர் மாறிடுச்சு. இப்போ இதுக்கு நமக்கு நெசசரியான டீட்டெயில் அப்ஸ்ட்ராக்ஷன். அன்னெசரியான டீட்டெயில் என்னன்னா எத்தனை டைம் போட் இந்த சைடு மூவ் ஆச்சு அப்படின்றது தேவையானா தேவை கிடையாது. ஏன் சார் அப்படின்னா எத்தனை டைம் போனாலும் நமக்கு வந்து அது ரூல் கிடையாது. 4 டைம்ஸ் தான் போகணும், 5 டைம்ஸ் தான் போகணும், இல்லை 10 டைம்ஸ் தான் போகணுன்ற ரூல் இருக்குது. அப்படின்னா உனக்கு அது மாதிரியான கன்ஸ்ட்ரெயின் வந்து கிடையாது. நீ எத்தனை டைம் தேவை இருந்தாலும் போய்க்கலாம். என்ன ஒரே ஒரு ரூல், அட்டன் டைமில் கோல்ஃபும் கிராஸும் இருக்கக்கூடாது. ஏன், சாரி, கோல்ஃபும் கோட்டும் இருக்கக்கூடாது. ஏன், கோல்ஃப் வந்து என்ன பண்ணோம், கோட்டை வந்து சாப்பிட்றோம். அதே மாதிரி கோட்டும் கிராஸும் இருக்கக்கூடாது. ஏன், கிராஸை வந்து கோட்டை வந்து சாப்பிட்றோம். ஸோ இதுதான் நமக்கு ரூலை தவிர்த்து எத்தனை டைம் வந்து ஃபார்மர் அந்த சைடு இந்த சைடு போனார், போட் எத்தனை டைம் மூவ் ஆச்சு அப்படின்றது தேவையானா தேவை கிடையாது. அப்போ தேவையில்லாத டீட்டெயிலை ஒமிட் பண்ணிவிட்டு தேவையாக இருக்கக்கூடிய டீட்டெயிலை மட்டும் எடுத்தாங்கன்னா இதுக்கு என்ன சார் பேருனா, த நேம் இஸ் கால்ட் த அப்ஸ்ட்ராக்ஷன். த நேம் இஸ் கால்ட் த அப்ஸ்ட்ராக்ஷன் பேருப்பா. இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன, கன்க்ளூஷன் மட்டும் சொல்கிறேன் பாருங்க. ப்ராப்ளத்துக்கான என்டையர் டிஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சது அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேங்களா? ரைட். அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன,
தேவையில்லாத விஷயத்தை ஒமிட் பண்ணிவிட்டு தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்தாங்கன்னா த நேம் இஸ் கால்ட் த அப்ஸ்ட்ராக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ 4 எக்ஸாம்பிள்ஸும் சொல்லியிருந்தோம். ரொம்ப ஈஸியான விஷயம் தான், ஆனால் உனக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக புக்கில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகேவா? லாஸ்ட் டாபிக், இந்த சாப்டரோடைய லாஸ்ட் டாபிக் என்ன சொல்றேன்னா த நேம் இஸ் கால்ட் த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் சார் அப்படின்னா, ஏற்கனவே எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன். A = 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த ஈக்குவல் என்ன சார் பண்ணுன்னா, the right hand side of value simplified to hold the left hand side of variable சார். ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸை எடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிளை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ரைட், இதுதான் ஈக்குவல் இஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் வேல்யூ சிம்பிளிஃபைடு டு ஹோல்டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இப்போ அந்த நம்மளுடைய புக்கில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு என்ன தியரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி வேரியபிளை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். வேரியபிள் அப்படின்றது என்னது? A = 10ன்னு போட்டோம் அப்படின்னா வேரியபிள்ன்றது மெமரி பாக்ஸஸ். நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸை மெமரிக்குள்ளார எடுத்து ஹோல்டு பண்ணி வைக்க இந்த வேரியபிள் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். மொபைலையா இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் இஸ் பாருங்கள், ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன சார் சின்டாக்ஸ் அப்படின்னா, சின்டாக்ஸ் அப்படின்ற வேர்டு ஃபர்ஸ்ட் டைம் நீ கேள்விப்பட்டிருப்ப அப்படின்னு நினைக்கிறேன். சின்டாக்ஸ் அப்படின்னாலும் அதர்வைஸ் ஃபார்மட் அப்படின்னாலும் காமன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட், என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா, இப்போ மேத்தமெட்டிக்ஸில் நம்ம ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அதே மாதிரி தான் தம்பி அல்காரிதமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, சின்டாக்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதணும், ப்ரோக்ராமில் ஒரு லைனை எழுதணும் அப்படின்னா அவன் சின்டாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மெட் சின்டாக்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால், ஒரு ரூல். அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கீழே வந்து லைன் அல்காரிதம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே சார், எப்படி சார் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். எகைன் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், சின்டாக்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் த ரூல். இந்த ரூல் எதுக்காக சார் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு அல்காரிதமுக்குள்ளார ஒரு லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனாலும் சரி, அதர்வைஸ் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும் அப்படின்னாலும் சரி, அதுக்கு எது சார் நெசசரினா சின்டாக்ஸ் வந்து நெசசரி. ஓகே சார், அந்த சின்டாக்ஸ் என்ன சார் சொல்லுவாங்கன்னா இட் இஸ் எ கிராமர் ஆஃப் த லாங்குவேஜ், இட் இஸ் எ கிராமர் ஆஃப் த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார், இப்போ ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன சார் சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, வேரியபிள் நேம் அதர்வைஸ் வேரியபிள் := வேல்யூஸ். அப்போ இது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க? எம்ன்றது ஒன் ஆஃப் த வேரியபிள், இந்த கோலனுக்கு கோலன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 2. அப்போ இந்த எம்ன்றது என்ன சார் பண்ணும்னா, இது மெமரி அப்படின்னு வச்சுங்க, மெமரிக்குள்ளார போயிட்டு ஒரு மெமரி பாக்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணி என்ன வேல்யூஸ் எம்முக்கு கொடுத்துருக்காங்க? 2ன்ற வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த எம்ன்ற வேரியபிள் வந்து யூஸ் ஆகுது. இதை தான் கீழே பாக்ஸ் போட்டு கீழே பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட், அதுக்கு கீழே பாருங்கள். அதர்வைஸ் எக்ஸ்பிரஷனும் கொடுக்கலாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில். எப்படி சார் எக்ஸ்பிரஷனும் கொடுக்கலாம் அப்படின்னா, வேரியபிள் := எக்ஸ்பிரஷனும் கொடுத்துருக்காங்க. இப்படின்னா மீனிங் என்ன சார்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், A = 5 + 6 அப்படின்னு கொடுக்குறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன். இது என்ன சார் பண்ணுன்னா 5ஐயும் 6ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணி இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஏவுக்குள்ளார போய் ஹோல்டு பண்ணும். இது மாதிரி எக்ஸ்பிரஷன் தேவை இருந்தாலும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலிமா நம்ம கொடுத்துக்கலாம். ரைட், இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எம்முக்குள்ளார என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு? இங்கே பாருங்கள், எம்முக்குள்ளார 2ன்ற வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கிறதா வச்சுக்கங்க. இப்போ பாருங்கள், M: M+3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எம்முக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 + 3 என்னது? 5. அப்போ ஆல்ரெடி எம்மில் என்ன வேல்யூஸ் இருக்குது? இது மெமரி பாக்ஸஸ்னால் மெமரி பாக்ஸஸ்குள்ளார என்ன வேல்யூஸ் அசைன் ஆகிருக்கும்? 2ன்ற வேல்யூஸா? இப்போ இது ரெண்டும் ஆட் ஆகிட்டு மறுபடியும் எதுக்குள்ளார போய் ஸ்டோர் ஆகுது? எம்முக்குள்ளாரே. தெளிவாக பாருங்கள், பாருப்பா. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எம்முக்கு வேல்யூஸ் என்ன? 2. எம்முக்குள்ளார என்ன வேல்யூஸ் வந்து அசைன் ஆகிருக்கு? 2. அப்போ இது மெமரி அப்படின்னு வச்சுக்கங்க. மெமரிக்குள்ளார மெமரி பாக்ஸ் அசைன் பண்ணி மேலே எம்ன்ற வேரியபிள்குள்ளார 2ன்ற வேல்யூஸ் வந்து அசைன் ஆகிருக்கு. M+2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்முக்கான வேல்யூஸ் 2, 2 + 3 என்னது? 5. இந்த 5ன்றது எக்ஸ்பிரஷனு. இந்த 5ன்ற எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணி மறுபடியும் எதுக்குள்ளாரே ஸ்டோர் ஆகும்? எம்முக்குள்ளார. ஆல்ரெடி எம்முக்குள்ளார என்ன வேல்யூஸ் இருந்தது? 2 இருந்துச்சு. இப்போ என்ன ரீப்ளேஸ் ஆகும்? 5ன்னு ரீப்ளேஸ் ஆகும். அவ்வளோதான்ப்பா விஷயம். M+3. அப்போ M+3னா 2 + 3 என்ன சார் அப்படின்னா 5ன்னு அசைன் ஆகிருக்கும். எங்கே சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னமா அசைன் ஆகிருக்கு? 2க்கு கீழே இங்கே பாருங்கள் M of 2ன்னு இருக்குது. எம்ன்ற வேரியபிளுக்குள்ளார 2ன்ற வேல்யூஸ் வந்து அசைன் ஆகிருக்கு.
இப்போ என்ன சார் அசைனாக இருக்குது அப்படின்னா அதே எம்ன்ற வேரியபிளுக்குள்ளார 5ன்றது அசைனாக இருக்குது. எப்படி சார்னா முன்னாடி நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஓகே சார், இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இப்போ சார் வேரியபிள் ஆல்ரெடி ஒரே ஒரு வேரியபிள் எக்ஸ்பிரஷனை சேஞ்சஸ் ஆகிறத பற்றி சொன்னீங்க. இப்போ என்ன சார் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரியான எக்ஸ்பிரஷன் வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரியான எக்ஸ்பிரஷன் v1 v2 v3ன்னு கொடுக்குறாங்க. e1 e2 e3ன்னு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் e1 10 e2 20 e3 வந்து 13ன்னு கொடுக்குறாங்க. அப்போ e1ல் இருக்கிறது v1க்கு அசைன் ஆகும், e2ல் இருக்கிறது v2க்கு அசைன் ஆகும், e3ல் இருக்கிறது v3க்கு அசைன் ஆகும். அப்போ v1க்கு வேல்யூஸ் வந்து 10, v2க்கு வேல்யூஸ் வந்து 20, v3 வேல்யூஸுக்கு என்ன சார் அப்படின்னா 30 அப்படின்னு அசைன் ஆகும்பா. அவ்வளோதான் முடிஞ்சது. ரைட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள். இதுக்கான அல்காரிதம் தான் கீழே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. எம்முக்கு வேல்யூஸ் வந்து 2, என்னுக்கு வேல்யூஸ் வந்து 5. இப்போ மைனஸ் மைனஸ் எம் இந்த வேரியபிளுக்கு மீனிங் என்ன சார் அப்படின்னா எம்முக்கான வேல்யூஸ் 1 வந்து சப்ராக்ட் ஆகும். ஆல்ரெடி எம்முக்கு வேல்யூஸ் என்ன 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 மைனஸ் 1 என்னாச்சு 1. ஆல்ரெடி 2 வந்துச்சு. இப்போ எம்முக்கு வேல்யூஸ் என்ன 1, என்னுக்கு வேல்யூஸ் என்ன 5. இது தாங்க கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது உனக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது எம் அப்படின்னு வச்சுக்கங்க, இது என். ஃபஸ்ட்டு எம்முக்கு என்ன வேல்யூஸ் அசைன் ஆச்சு 2ன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. என்னுக்கு என்ன வேல்யூஸ் அசைன் ஆகிருக்கு 5ன்னு அசைன் ஆகிருக்கு. இங்கே டிக்ரமெண்ட் ஆஃப் எம். அப்போ எம்முக்கு ஒரு வேல்யூஸ் வந்து என்ன ஆகுது டிக்ரமெண்ட் ஆகுதா. அப்போ 2க்கு பதிலாக என்ன இருக்கும் 1ன்னு இருக்கும். எம் கமா என், எம் ப்ளஸ் 3 கமா என் மைனஸ் 1. எம்முக்கு வேல்யூஸ் 3 வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ ஆல்ரெடி எம்முக்குள்ளார 1 இருக்குது. அப்போ 1 + 3 என்னது இங்கே 4ன்னு வந்திருக்கும். n மைனஸ் 1 ஆல்ரெடி என்னுக்குள்ளார என்ன வேல்யூஸ் இருக்குது 5 இருக்குது. 5ல் 1 சப்ராக்ட் ஆச்சுன்னா என்ன வேல்யூஸ் இருக்கும் 4. இப்போ லாஸ்ட்டாக எம் கமா என் அப்படின்னா என்ன சார் வந்திருக்குன்னா எம்முக்கு வேல்யூஸ் வந்து 4, என்னுக்கு வேல்யூஸ் என்ன சார் அப்படின்னா எம்முக்கு வேல்யூஸ் வந்து 4, என்னுக்கு வேல்யூஸ் என்ன சார் 4. இங்கே எகைன் மறுபடியும் டிக்ரமெண்ட் ஆஃப் எம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எம்முக்கு வேல்யூஸ் வந்து 3, என்னுக்கு வேல்யூஸ் என்ன 4 அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்குப்பா. அவ்வளோதான் விஷயம். எகைன் அதே மாதிரி கீழே அனதர் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளே அதே மாதிரி தான் பாரு. எம்முக்கு வேல்யூஸ் 2, என்னுக்கு வேல்யூஸ் வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. m + 3 ஆல்ரெடி எம்மில் வேல்யூஸ் வந்து 2ன்னு இருக்குது. 2 + 3 என்னது 5ன்னு வந்திருக்கும். n மைனஸ் 1 எல்லுக்கு ஆல்ரெடி வேல்யூஸ் என்ன 5, 5 மைனஸ் 1 என்னது 4, 5,4 அப்படின்னு வந்திருக்குப்பா. இங்கே கீழே பாட்டமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 5,4. இதான் 5 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்முக்கு வேல்யூஸ் 2, என்னுக்கு வேல்யூஸ் வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தேன் சாக்லேட் பீசஸை பற்றி சொல்லியிருக்காங்க. சாக்லேட் பீசஸ் என்ன, இது வந்து சாக்லேட் அப்படின்னு வச்சுக்கங்க. சாக்லேட்டை எனக்கு பீஸாக கட் பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன் ஒவ்வொரு கட்டுக்கும் ஒரு பீஸ் அடிஷ்னலாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணுறாங்களா ஒரு பீஸ் தனியாக வந்திருக்கும். இதோட கட் பண்ணாங்கன்னா ஒரு பீஸ் தனியாக வந்திருக்கும். அப்போ 1 கட்டுக்கு 1 என்னதான் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு பீசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதான் p + 1 c + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 கட்டுக்கு 1 பீசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் அதோடு முடிச்சிருக்காங்க. மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஸ்பெசிஃபிகேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், அசைன்மெண்ட். ஸ்பெசிஃபிகேஷனாக என்ன ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன், அப்ஸ்ட்ராக்ஷனாக என்ன தேவைப்படக்கூடிய டீட்டெயிலை மட்டும் ஒமிட் பண்ணி தேவைப்படக்கூடிய டீட்டெயிலை மட்டும் எடுத்துக்கிட்டு அன்நெசசரி டீட்டெயிலை வந்து ஒமிட் பண்ணணும். தேர்ட் ஒன் என்னது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறது த நேம் இஸ் கால்ட் த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேர். அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு வேரியபிளுக்கு ஆல்ரெடி வேல்யூஸ் இருந்ததுன்னா இதை வந்து சேஞ்சஸ் வந்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதாவது இன்க்ரிமெண்ட்டும் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் டிக்ரிமெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு கம்பல்சரியாக ஈக்குவல் ஆப்ரேட்டர் வந்து தேவை. இந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பேருப்பா. அவ்வளோதான் இந்த சாப்டர். இதோட இந்த டாப்பிக்கு முடிஞ்சுது, உனக்கு அந்த சாப்டரை முடிஞ்சுது. ஓகேவா? தேங்க்யூ ஒன் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சார் எனக்கு கிளாஸ் நான் நியூவாக ஜாயின் பண்ணேன், எனக்கு கிளாஸ் ரிப்ளை பண்ணுறது வந்து தெரியல சார் அப்படின்னு சொல்கிறேன். தம்பி உனக்கு கிளாஸஸ் நீ நியூவாக ஜாயின் பண்ணாலும் ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னாலும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் இண்டிவிஜுவலாக உனக்கு அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் அந்த வீடியோஸ் எடுத்து உனக்கு அப்லோடு பண்ண உடனே எகைன் செகண்ட் டேஸுக்குள்ளார அதாவது அன்றைக்கி ஈவினிங்குள்ளார எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறாவது நாள் உனக்கு அட்டண்டன்ஸ் வந்து நான் என்ட்ரி பண்ணுவேன். ஓகேவா? அதில் நீ சென்ட் பண்ணி விட்டுருந்த அப்படின்னா உனக்கு ப்ரெசன்ட் போடுவோம் தம்பி, இல்லை அப்படின்னா உனக்கு ஆப்ஷன் தான் போட்டு வச்சுருக்கேன். இது வரைக்கும் ரிப்ளை பண்ணாத கேண்டிடேட் எல்லா கேண்டிடேட்டுக்குமே உனக்கு ஆப்ஷன் தான் போட்டு வச்சுருக்கேன். இண்டிவிஜுவலாக நிறைய பேரண்ட்டுக்கிட்ட பேசிட்டேன், ஒரு சில பேரண்ட்ஸோடைய ஃபோன் நம்பர் ரீச் ஆகாமல் இருக்குது. அது மாதிரியான கேண்டிடேட் ரிப்ளை பண்ணாமல் இருந்துடாத, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருக்கணும். ஓகேவாப்பா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஒன் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.